ஹாய் வணக்கம். பாருங்க, இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஹார்வெஸ்டிங் சாம்பார் கீரையும் மணத்தக்காளி கீரையும் தாங்க. இது கருவேப்பிலைங்க. மரம் வெட்டி விட்டுருந்தேன், நல்லா துளுத்துக்கு பாருங்களேன். கருவேப்பிலை மரம் அது எல்லாம் பூச்சி வந்து இருக்குன்னு வெட்டி விட்டுருந்தேன். இப்போ நல்லா துளுத்து வந்துருக்கு. 2 வாரத்துக்கு மட்டும் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டேன். அதில் வந்து கீரையை கிள்ளிட்டு அடித்தண்டை விட்டுருந்தேன். அடித்தண்டு வந்து இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வந்துக்குன்னு பாருங்கள். இப்படி தாங்க இந்த கீரையை வந்து அடியோட வேறோட கொடுங்கக்கூடாது. இது சாம்பார் கீரைன்னு பேர். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வச்சு இதை வச்சுட்டோம்னாக்கா சுத்தம் பண்ணிவிட்டு இதை நான் அப்புறமா குழம்பு வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. சும்மா சாதாரணமாக நம்ம வீட்லேயே கீரைன்னு நம்ம வந்து அங்கேயும் இங்கே அழைத்த விட இந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா நல்லா நமக்கு கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். எருவெல்லாம் போடாமல் எதுவுமே வந்து நாட்டு எருவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த குப்பை எருவு இருக்குது பாருங்கள், சாண எருவு போட்டால் போதும். இயற்கை உரம் தான் அது. நிறையா வரும். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் இதை கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டினேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு பாருங்கள். இன்னும் 2 வாரம் கழிச்சு மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு இதை இன்னொரு வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது. ரொம்ப டேஸ்டியானதை கூட. ஆட்டுக்கறி, மட்டன், சிக்கன் அப்படிங்கிறோம், அது எல்லாத்தையும் விட இது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ். இந்த மாதிரி உங்கள்கிட்டையும் கீரை வாங்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா அதை அடித்தண்டை வீணாக்கிடாதீங்க. இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து இது ஹார்வெஸ்டிங் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளோ கீரை சாம்பார் கீரை வந்துருக்கு. இதில் இதாங்க மணத்தக்காளி கீரை. எல்லாமே பக்கத்தில் சைடு பை சைடாக வளர்ந்துருப்பாங்களேன். இது மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியானது. வாய் புண்ணு, வயிற்று புண்ணுலாம் இருந்தாக்கா சரியாக போயிடும். இப்போ இதையும் சேர்ந்து தான் நாங்கள் இப்போ சமைக்க போகிறோம். பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான இது, இயற்கையான ஒரு இது. எந்த விதமான உரம் யூரியாலாம் போடாமல், பெஸ்டிசைட்ஸ் எதுவும் போடாமல் வீட்டிலேயே செய்கிறதுங்க இது. வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.